வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். ஒரு நல்ல காலை நேரம். பட்டு என்று பெயருடைய ஒரு நிறமயமான பட்டாம்பூச்சி காட்டில் சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தது. அது பூவிலிருந்து பூவுக்கு பறந்து சின்ன சின்ன தூள் எடுத்துக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த நாள் பட்டு ஒரு அழகான சிவப்பு ரோஜா பூ பார்த்தது. அதை பார்த்ததும் அது மகிழ்ச்சியாக, ஐயோ, இந்த பூ எவ்வளவு அழகு! நான் இதன் மேல் போய் பார்ப்பேனா என்று நினைத்தது. அந்த ரோஜாவின் பெயர் பூவை ராணி. அவள் நறுமணம் நிறைந்த மென்மையான இதழ்களைக் கொண்ட அழகான பூ. பட்டு மெதுவாகப் போய், பூவை ராணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க கதையை சொல்றீங்களா என்று கேட்டது. பூவை ராணி சிரித்துக்கொண்டு சொன்னாள், என் கதை சின்னதுதான், ஆனா அர்த்தமுள்ளது. ஒவ்வொரு காலை நான் மெதுவாக மலர்வேன். மலரும்போது எல்லாருக்கும் இனிய நறுமணம் தருவேன். நான் அசைய முடியாத பூவாக இருந்தாலும் என் மனம் முழு காடும் பறந்து செல்லும். பட்டு கேட்டது. நீங்க பறக்க முடியாததால உங்களுக்கு வருத்தமா? பூவை ராணி பதில் சொன்னாள். இல்லை பட்டு, நான் இங்கே இருந்தாலும் என் நறுமணம் எல்லாரையும் சேரும். ஒவ்வொருவருக்கும் தனித்த தனியான பலமும் திறமையும் இருக்கும். இதை கேட்ட பட்டு ஆச்சரியம் அடைந்தது. நான் பறக்கிறேன், நீங்க நறுமணம் கொடுக்கிறீங்க, நாம் இருவரும் வித்தியாசமானவங்க, ஆனா புருவலானவங்க. அந்த நாள் மாலை பட்டு ரோஜாப்பூ இதழின் மேல் மெதுவாக படுத்து நிம்மதியாக தூங்கிவிட்டது. பூவை ராணியும் மகிழ்ச்சியுடன் அதை கவனித்தாள். இவ்வாறு இருவரும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். கற்பனை, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. எல்லாரும் சிறந்தவங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.